ஹலோ ஃபூடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபூடி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபிஷ் பிரியாணி. எப்போவுமே பிரியாணின்னு கேட்டாலே நமக்கு சிக்கன் இல்லாட்டி மட்டன் பிரியாணி தாங்க ஞாபகம் வரும். ஃபிஷ் வச்சு கூட நம்ம அதே டேஸ்ட்டில் பிரியாணி பண்ணலாம். அதுவும் மற்ற பிரியாணி பண்ணுறதோட பாதி டைம் போதுங்க இந்த சுவையான ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு. நான் இந்த ஃபிஷ் பிரியாணியை மோதங்கிற ஃபிஷ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். முள் இல்லாத எந்த ஃபிஷ் வச்சு வேணாலும் நீங்கள் இந்த பிரியாணி ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபிஷ் வந்து மீடியம் சைஸ் பீஸாக இருக்கணும், முள்ளும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இங்கே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்தாதீங்க, மசாலாலாம் ஃபிஷ்ஷில் ஒட்டாமல் போயிடும். லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷெல்லாம் இந்த மசாலாவில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டு பெரட்டி எடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒட்டுக்கா பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜென்டிலாக பண்ணுங்கள். இல்லாட்டினா ஃபிஷ்ஷெல்லாம் உடஞ்சி போக சான்சஸ் இருக்குது. ஃபிஷ் பீசஸ் எல்லாம் நல்லா பீஸாக இருந்தால் தான் நமக்கு பிரியாணி சாப்பிடும்போது நல்ல ருசியாக இருக்கும். எல்லா சைடும் நல்லா கூட் ஆகிற மாதிரி இதை பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இங்கே ஒரு கடாயில் கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஈச் சைட் 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப முறிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கே நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். ஸோ தட் ஃபிஷ்ஷெல்லாம் ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். நமக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒன்றா இதை திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி போடணும், இல்லாட்டினா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் உடஞ்சி போயிடும். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போது ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபிஷ்ஷெல்லாம் நமக்கு இப்போ சூப்பராக ஃப்ரை ஆகி கிடச்சிருச்சு. நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கார்னிஷ் பண்ணுறதுக்காக. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண அதே கடாயில் ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக அரிஞ்சு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதே ஆயில் போதுமாக இருந்துச்சு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவருக்காக தான் நான் அதே ஆயில் யூஸ் பண்ணி இந்த ஆனியன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறேன். நம்ம பிரியாணிக்காக நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சிங்கனாலே போதும். நல்லாயிருக்கும், ரைஸ் நல்லா உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது கூட நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாஸோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அது கூட 1 கப் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி நல்லா சன்னமாக அரிஞ்சதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து உடஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை வணக்கணும். இந்த தக்காளியெல்லாம் ஈஸியாக குக் ஆகி கிடைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணால் நமக்கு தக்காளியெல்லாம் ஈஸியாக வெந்து உடஞ்சி கிடைக்கும். பாருங்கள், தக்காளியெல்லாம் இப்போ நல்லா வெந்து உடஞ்சி கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நான் ஒரு 2 பீஸ் மட்டும் மாற்றி எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரை பண்ணாமல். அந்த 2 பீஸஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறனால நமக்கு பிரியாணிக்கு ஒரு ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் கொடுக்கும். பார்த்திங்கன்னா இதில் நான் அதிகமாக மசாலாஸே ஆட் பண்ணல. ஃபிஷ்ஷோட பிரியாணி எப்போவுமே மைல்டு ஃப்ளேவராக தான் இருக்கணும். ஃபிஷ்ஷுக்கு அதிகமாக பட்டை கிராம்பு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அதனால நான் வெறும் கரம் மசாலா அண்ட் பிரியாணி மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இலை புதினா இலை கூட நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி நிறையா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதிலேருந்து ஆயிலெல்லாம் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை மெதுவாக கலக்கி விட்டிங்கனாலே போதும். ரொம்ப அதிகமாக கலக்குனிங்கன்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ மெதுவாக ஸ்டிர் பண்ணி விடுங்க போதும். நம்ம இங்கே 2 கப் ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்காக 5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரைஸ் நல்லா வெந்து கிடைக்கும்.
இப்போ நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ரைஸ் அண்ட் வாட்டர் லெவல் ரெண்டுமே ஒரே மாதிரி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரைஸும் வாட்டர் லெவலும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த டைமில் இதில் நம்ம 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபிஷ் பீசஸ் எல்லாமே இதில் மேலே ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபிஷ் பீசஸ் மேலே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியன்ஸையும் சேர்த்திக்கலாம். நீங்கள் குக்கரில் குக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி ரைஸ் மட்டும் தனியாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா மேலே தம் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், ரைஸ் எல்லாம் சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு. இதே ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் ரைஸ் எல்லாம் இந்த மாதிரி சூப்பராக உதிரியாக வரும். குக்கரில் குக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ரைஸ் குக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் பீசஸ் எல்லாம் மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் 5 மினிட்ஸ் தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன், மட்டன் எந்த பிரியாணி பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி தோசை தவா மேலே நீங்கள் தம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எல்லாம் பண்ணும்போது இதுதான் நமக்கு ஈஸி மெத்தட், தோசைக்கல் மேலே தம் பண்ணுறது. அப்போது இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை செஞ்சு பாருங்கள். அப்புறம் பிரியாணின்னு கேட்டாலே சிக்கன், மட்டன் லிஸ்ட்டில் நம்ம ஃபிஷ்ஷும் இடம் பிடிச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.